இப்போ லீகல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உட் லிட்டே பெண்டன்டே நிகில் இன்னோவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நத்திங் நியூ ஷுட் பி இன்ட்ரடியூஸ் டியூரிங் எ பெண்டிங் லிட்டிகேஷன். ஒரு வழக்கு வந்து ஒரு உரிமை சம்பந்தமாக தாக்கல் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதை வந்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த பார்ட்டியுமே வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து லிஸ்ட் பெண்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணுறது. ஓகே, எந்த வித டிரான்சாக்ஷன் சேலோ இல்லை மார்ட்கேஜோ பண்ணக்கூடாது. டேட்டு போட்ட பிறகு 3 மாதங்களுக்கு மட்டும்தான் அந்த செக்கினுடைய வேலிடிட்டி. 3 மாதங்களுக்கு மேலே இந்த செக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. இந்த 3 months அந்த 3 மாதங்களுக்குள்ளே அந்த திரும்ப அந்த செக்கை வந்து டெபாசிட் பண்ணலாம். அதில் அமௌண்ட் இல்லாமல் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா இந்த பவுன்ஸ் ஆன தொகையை வந்து நீங்கள் இமீடியட்டாக திரும்ப செலுத்தணும். இல்லைன்னா உங்கள் மேலே வந்து கிரிமினல் இந்த செக் மோசடி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படும்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அறிவிப்பு நம்ம கொடுக்கணும். வணக்கம், நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் மற்றும் செக் பவுன்ஸ் கேசஸ், அது மட்டும் அல்லாமல் லிஸ்ட் பெண்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி நம்ம ஷோக்கு கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேயர்களுக்காக கொண்டு வந்த சிறப்பான சேவை தான் வந்துட்டு ஹலோ எஸ்ஓவி. அதாவது உங்களால் வந்து நம்ம ஷோவில் வந்து ரீச் பண்ண முடியலன்னா வந்துட்டு 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் வந்துட்டு நீங்கள் ஹலோ எஸ்ஓவின்னு அனுப்புனீங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ எழுதி அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நம்ம குழுவினர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம டாப்பிக்கை சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் வித் அஸ் தீபன் ராஜ்கிருஷ்ணா சார். வணக்கம் சார். He has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யோகேஸ்வரன் சார். வணக்கம் சார். He has more than 16 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. சார், தீபன் சார், இப்போது நம்ம நிகழ்ச்சியோட டாபிக் இந்த லிஸ்ட் பெண்டன்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலி அதாவது மிகவும் ஒரு முக்கியமான டாபிக் இது லிஸ்ட் பெண்டன்ஸ் அப்படின்றது. லிஸ்ட் பெண்டன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லாட்டின் வேர்டு. இட்ஸ் அ டாக்ட்ரின். அப்படின்னா பெண்டிங் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ லீகல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உட் லிட்டே பெண்டன்டே நிகில் இன்னோவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நத்திங் நியூ ஷுட் பி இன்ட்ரடியூஸ் டியூரிங் எ பெண்டிங் லிட்டிகேஷன். ஒரு வழக்கோ ஒரு ப்ரொசீடிங்ஸ், ஒரு சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நிலுவையில் இருக்கும்போது எந்தவித ஒரு டிரான்சாக்ஷனோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெண்டிங் லிட்டிகேஷனுக்கான முக்கியமான ஒரு அர்த்தமே. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 52 வந்து ரொம்ப தெளிவாகவே லிஸ்ட் பெண்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு வழக்கு வந்து ஒரு உரிமை சம்பந்தமாக தாக்கல் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதை வந்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த பார்ட்டியுமே வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஓகே. அதே மாதிரி அந்த ஒரு வழக்கு வந்து ஒரு கொல்யூஷனாகவும் இருக்கக்கூடாது அந்த பார்ட்டிஸ்குள்ளே. இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு க்ரைட்டீரியாஸ் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து லிஸ்ட் பெண்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஓகே. எந்த வித டிரான்சாக்ஷன் சேலோ இல்லை மார்ட்கேஜோ பண்ணக்கூடாது. எய்தர் பார்ட்டிஸ் ஆஃப் தி அந்த பர்டிகுலர் சூட்ஸில் இருக்கிறவங்க 2 பேருக்குமே அது பொருந்தும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். யோகேஸ்வரன் சார், ஆக்சுவலி இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் அதை பற்றி மக்களுக்கு லீகல் அவேர்னஸாக கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்களேன் சார். கண்டிப்பாக. இப்போ 2026 வந்து நடைமுறைக்கு வரக்கூடிய அந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா வருமான வரி சட்டத்தினுடைய ஒரு புதிய ஒரு அத்தியாயமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வருமான வரி சட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 விதமான ஒரு அசஸ்மெண்ட் இயர்ஸ் அப்படின்ற ஒரு பதம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசஸ்மெண்ட் இயர்னு ஒன்று, ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று சொல்லி 2 விதமான ஒரு இயரை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதனால் சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டதுனால இப்போ 2026 ஒரு புதுசாக அதை வந்து மாற்றி அமைச்சு கொண்டு வர போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நமக்கு 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வரக்கூடிய அந்த ஒரு புதிய சட்டமாக அது இருக்க போகுது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஃபினான்ஷியல் இயர், அதாவது அசஸ்மெண்ட்டுன்றதும் ஃபினான்ஷியல் இயர்ன்றதும் ஒரே ஒரு வருஷமாக கணக்கு செய்யப்படும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த இருவேறு
இயர்னு சொல்லி நம்ம அந்த இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை வந்து நீக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு வழிவகை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து முதல்ல வந்து பேன் கார்டுனுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து முக்கியமான ஒரு அம்சமாக பழைய சட்டப்படி இருந்தது. இப்போ இந்த புதிய சட்டப்படி பார்த்திங்கன்னா பேன் கார்டுனுடைய உபயோகத்தை வந்து சிறிய சிறிய டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் வந்து வெகுவாக குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு சொத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா முதல்லலாம் கண்டிப்பாக பேன் கார்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ வந்து அந்த 10 லட்சத்தை வந்து 20 லட்சமாக வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஹோட்டலோ அந்த மாதிரி ஒரு செலவினமாக இருந்தாலும் அதுக்கு வந்து பேன் கார்டு அவசியமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ அந்த நடைமுறையை மாற்றி 50,000ன்றதை 1 லட்சமாக மாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சொத்துனுடைய வாங்குற விற்கக்கூடிய எல்லா ஒரு டாக்குமெண்ட்லேயும் கண்டிப்பாக பேன் கார்டு வந்து நம்ம போட வேண்டியிருந்தது. இதை இப்போ அந்த 20 லட்சத்துக்கு மேற்பட்டு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறதுனால அது நமக்கு ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருக்குது. அதனால் இப்போ இந்த புதிய நடைமுறை பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து 2026 நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க. அது வந்து பழைய சட்டத்திலிருந்து நமக்கு ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கி கொடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், என்னோட பேர் சஞ்சய், மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், எனக்கு ப்ராமிசரி நோட்டில் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ வரைக்கும் ஃபில் பண்ணலாம், அதுக்கு எதுவும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கான்னு கேட்கணும் மேடம். ஓகே சார், ஓகே சார். உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க சார், தீபன் சார். சார், அதாவது ப்ராமிசரி நோட்டு வந்து நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட அளவுக்கு தான் சார் நீங்கள் அதை வந்து ஃபில்அப் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வட்டி தொகை எவ்வளோ வந்து நிர்ணயிச்சிருக்கீங்களோ சட்டத்தின் வழிமுறைப்படி அதுதான் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராமிசரி நோட் இருக்கிறதுனால எக்ஸார்பிடன்ட் அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ என்ன அமௌண்ட் அந்த டிரான்சாக்ஷனில் இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் போகலாம். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் நீங்கள் வந்து அக்ரூ பண்ணி அதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஓகே சார், இப்போ வந்துட்டு இவர் ப்ராமிசரி நோட் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ப்ராமிசரி நோட்டுங்கிறது என்ன, அது வந்துட்டு அதில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்களேன் சார். கண்டிப்பாக. ஒரு ப்ராமிசரி நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கடன் வாங்குறப்ப இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி தான் நம்ம ப்ராமிசரி நோட்டு. அப்போ அந்த ப்ராமிசரி நோட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய சாட்சியர் சட்டப்படியும் சரி, நம்மளுடைய மாற்றுமுறை ஆவண சட்டம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு சொல்லப்படுற அந்த சட்டத்தின்படியும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அது வந்து சட்டத்தின்படி குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு ஆவணம். அதனால் அந்த ஆவணத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பணம் வாங்கும்போது அந்த எந்த டேட்டில் வந்து பணம் வாங்குறாரு, எவ்வளோ தொகை வாங்குறாரு, அதை வந்து திரும்ப எத்தனை நாளுக்குள்ளே திரும்ப செலுத்த போகிறாரு, அதில் வந்து அவருடைய கையொப்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்சிகள் விட்னஸ் 2 பேருடைய கையொப்பம், அவங்களுடைய முழு விலாசம், இந்த தகவல் எல்லாம் கண்டிப்பாக அந்த ப்ராமிசரி நோட்டில் இடம்பெற்றிருக்கணும். இந்த முக்கியமான தகவல்கள் இல்லாத ஒரு ப்ராமிசரி நோட்டு பின்னாடி வந்து அந்த ப்ராமிசரி நோட்டை பேஸ் பண்ணி கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும்போது அது வந்து செல்லத்தக்கதல்லன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ப்ராமிசரி நோட்டுன்றது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சட்டப்படி பார்க்கப்படுது. சார், இப்போ நம்ம லிஸ்பெண்டன்ஸ் பற்றி பேசணும். சிமிலராக வந்துட்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன், இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா என்னங்கிறத மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதாவது இந்த சிவில் நீதிமன்ற வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கோ சரி, இல்லை நம்மளோட மெயின் ப்ரேயர்லேயுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க செய்யக்கூடாது இல்லை செய்யணும் இப்படின்ற காரணத்துக்கோசரம் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் 39 ஆஃப் சிபிசியில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது போக ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டும் இதில் அப்ளை ஆகும். ஸோ இதில் நீங்கள் டெம்பரரி இன்ஜெக்ஷன், அட் இன்ட்ரம் இன்ஜெக்ஷன், பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன், மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் வகைப்படும். சரிங்களா? இப்போ இந்த இன்ஜெக்ஷன் வந்து லிஸ்பெண்டிங் லிட்டிகேஷனில் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது
ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லிஸ்பெண்டன்ஸ்னால் ஒரு பெண்டிங் லிட்டிகேஷன், ஒரு சூட்டோ ஒரு ப்ரொசீடிங்லேயோ அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு சூட் அப்படின்னா ஒரு பிளெயிண்ட், நம்ம போய் ஒரு வழக்கை நம்ம ஒரு சொத்து ரீதியாக நம்ம தாக்கல் செய்கிறோம். அது சொத்துக்கு மட்டும்தான் நம்ம ஒரு சிவில் நீதிமன்றத்தில் நம்ம வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்வோம்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷனுக்கோசரம் கூட தாக்கல் செய்வோம். அதாவது என்னை வந்து இவங்க தொந்தரவுப்படுத்தக்கூடாது, இவர்களோ இவங்களோட ஆட்களோ இவங்க ஏஜென்ட்ஸோ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டும் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போது அதில் வந்து நம்ம அந்த ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை உள்ளே சொல்லி கூட வழக்கு நிலுவையில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நம்ம ப்ராப்பர்ட்டிஸை வந்து கைமாற்றப்படுத்தலாமா, சேல் பண்ணலான்னா பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு இந்த லிஸ்பெண்டன்ஸ் டாக்டரின் அப்ளை ஆனோன்னா உங்களுக்கு வந்து ஒரு நபரோட ரைட்டு அது வந்து உங்களுக்கு டைரெக்டாவோ இல்லை ஸ்பெசிஃபிக்காவோ அந்த பர்டிகுலர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும். அதே மாதிரி அந்த சொத்து வழக்குக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரெண்டு பார்ட்டிஸுமே சரி, அந்த பிளெயின்டிஃப் டிஃபெண்டன்ட், வாதி அண்ட் பிரதிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்யூசிவாக இருக்கவே கூடாது, ரெண்டு பேருமே கூட்டாக இருக்கக்கூடாது அந்த பர்டிகுலர் விஷயத்தில். அதே மாதிரி அது வந்து ஒரு ரைட்டு, அவங்களோட உரிமைக்கோசரம் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஷன் சூட்டு, டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது அப்போ வந்து அந்த பர்டிகுலர் லிஸ்பெண்டன்ஸ் டாக்டரின் அப்ளை ஆகும். ஆனால் அதே இது வந்து இப்போது இன்ஜெக்ஷன் வரும்போது, இந்த இன்ஜெக்ஷன் சூட் பெண்டன்சி இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு இந்த டாக்டரின் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் வந்து அப்ளை ஆகாது. அதே மாதிரி வந்து அது ஒரு காம்பிட்டன்ட் கோர்ட்டில் அந்த பர்டிகுலர் சூட் நிலுவையில் இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டாக்டரின் அப்ளை ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். யோகேஸ்வரன் சார், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பவுன்ஸ் கேசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சிவில் நேச்சராகவும் ஃபைல் பண்ணுறாங்க, கிரிமினலாகவும் ஃபைல் பண்ணுறாங்க. எதனால அப்படி இரண்டாக ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சில மக்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்து அந்த எஸ்டிசி போட்டுட்டு நம்மளுக்கு வந்துட்டு காசு திரும்ப கிடச்சிரும் ஃபுல்லாகவே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த எஸ்டிசி கேஸுங்கிறது இட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஆக்சுவலி. ஸோ அது கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்களேன் சார். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா செக் பவுன்ஸ் அடி வழக்குன்னு நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து குற்ற வழக்கு. செக் பவுன்ஸ் அடி வழக்குன்றது இந்த மாற்றுமுறையான சட்டப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு செக்கை கொடுத்து அது வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, பணம் இல்லாமல் திரும்ப வந்துருச்சுன்னா அது வந்து அந்த செக்ஷன் 138 நம்ம சொல்கிறோம், 138வது பிரிவின் கீழே வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் வகைப்படுத்தியிருக்காங்க. அதனால் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் தான். அதனால் அந்த செக்கை ஒருத்தர் பவுன்ஸ் பண்ணிட்டாருன்னும் போது அவர் மேலே அந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேஸை நம்ம ஃபைல் பண்ணலாம். அப்போ அதில் வந்து தண்டனை கொடுக்குறப்ப அந்த குறிப்பிட்ட அந்த நீதிபதிக்கு வந்து டிஸ்க்ரிஷனரி பவர் இருக்குது. அவர் வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட் வந்து பார்ட்டாக ஒரு ஃபைன் அமௌண்ட்டை போடலாம். அவர் வந்து குற்றவாளின்னு முடிவு செஞ்சுட்டு அவர் தீர்ப்பு கொடுக்குறப்ப அந்த செக்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஃபைன் அமௌண்ட்டு மொத்தமாகவும் போடலாம், இல்லைன்னா ஒரு பார்ட் அமௌண்ட்டை வந்து ஃபைன் அமௌண்ட்டாகவும் போடலாம். அப்போ அதனால் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவர் வந்து பாதி அமௌண்ட்டு தான் கட்ட சொல்லி அவருக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அவர் மீதி அமௌண்ட்டை வந்து அவர் எப்படி வசூல் பண்ண முடியும்? அதனால் இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அது சிவில் நேச்சர் இல்லாமல் கிரிமினல் நேச்சர் கொண்ட ஒரு வழக்கு இது செக் மோசடின்றது. ஆனால் ஒரு சில காரணங்களில் பார்த்திங்கன்னா இந்த செக்கை வந்து குறிப்பிட்ட அந்த கால அவகாசத்துக்குள்ளே நம்ம வந்து பவுன்ஸ் பண்ணி கோர்ட்டில் வந்து வழக்கை தாக்கல் பண்ணணும். அந்த மாதிரி வழக்கை தாக்கல் பண்ணாமல் அந்த டேட் லிமிட்டேஷன் சொல்கிற அந்த காலவரம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த கிரிமினல் கேஸுன்றதை நம்ம ஃபைல் பண்ண முடியாது. அப்போது அந்த எக்ஸ்பைரியான அந்த செக்குன்னா அந்த காலவரம்பு முடிஞ்ச அந்த செக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அவங்க மேலே மணி ரெக்கவரி சூட்டாக சிவில் வழக்கம் அது வந்து தாக்கல் பண்ணலாம். இப்போ அதனால் இப்போ ஒரு 45 டேஸ் ஒரு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 45 நாள் டைம் லிமிட் இருக்குது. அந்த 45 நாளில் நம்ம வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வழக்கை தாக்கல் பண்ணலைன்னும் போது அந்த செக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மணி ரெக்கவரி சூட்டு அப்படின்னு அவங்க மேலே வந்து சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணலாம். அதுக்கு வந்து இது ஒரு ஆதாரமாக பயன்படும். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படியும் சாட்சி ஆவண சட்டப்படியும் பார்த்திங்கன்னா இந்த செக்கை வந்து ஒரு ஆதாரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால் இதை வந்து நம்ம சிவில் வழக்காக வந்து தாக்கல் பண்ண முடியும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். தீபன் சார், இப்போ சார் வந்துட்டு செக் பவுன்ஸ் கேஸில் எப்படி சிவில் அண்ட் கிரிமினல் வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார். நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க? ஹலோ. ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து மிஸ்ஸஸ் ஜான் பிரசாந்த் பேசுகிறேன். ஓகே மேம். இந்த மாதிரி என்னோட மாமனார் வந்து அவங்களோட
மச்சானோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு செக் கொடுத்திருந்தாங்க. ஓகே. ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ம். அவங்க அதுக்கு பதில் வந்து எங்களுக்கு செக் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே. ஆனா அந்த செக் வந்து திருப்பி திருப்பி பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே. இப்போ என்ன ஆக்சுவலானா நாங்க கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் நீங்க பே பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே. ஆனா அவங்க சைடுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அப்பீல் பண்ணி இப்போ வந்து அந்த கேஸ்ல வந்து இவ்வளவு நாள் வந்து நீங்க ஏன் வந்து ரிமைண்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி அத வந்து எங்க சைடு வந்து நெகட்டிவா ஆகுற மாதிரி திருப்பியும் ஜட்ஜ் கிட்ட பேசி அத வந்து கொடுத்த தீர்ப்பையே வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகே. சோ இப்போ நாங்க வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நாங்க கிளியரா இருக்கோம். நாங்க கொடுத்த அமௌண்ட்டையும் சரி அவர் அக்ரி பண்ணிட்டாரு. புரியுது. நாங்க இந்த அமௌண்ட் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே வந்து அவர் அக்ரி பண்ணிட்டாரு. ஓகே, புரியுதுமா, புரியுது. ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவரை வந்து நீங்க ரிமைண்டர் பண்ணல, உங்க சைடு நீங்க எந்த ப்ராசஸும் பண்ணல, அதனால இது வந்து கேஸ் வந்து உங்க சைடு கிடையாது அப்படின்னு எங்களுக்கு நெகட்டிவா வந்து வந்துருச்சு. புரியுதுமா. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. தீபன் சார். ஓகேங்க, தேங்க்யூ. மேடம், நீங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போது அப்பீலுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணலாம் ஹைகோர்ட்டில், சரிங்களா? அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அந்த பர்டிகுலர் நபர் வந்து குற்றவாளி, அவர் செக்கு கொடுத்தது வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து அந்த கேஸில் அதுக்கு அகேன்ஸ்டாக மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. மேல்முறையீட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஹைகோர்ட்டில் நீங்கள் அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், சரிங்களா? அதே அட்வொகேட் கிட்ட கொடுத்தே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அம்மா, நான் ஈரோட்லேருந்து பூபதி பேசுகிறேங்கம்மா. ஓகே சார், சொல்லுங்கள் சார். அம்மா, அந்த ஒரு செக் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. ஓகே. அந்த செக் டேட் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகி போச்சு. டேட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே. அதை நம்ம வந்து மறுபடியும் அதை ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமா, கிளைம் பண்ண முடியுங்களா? ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க. சரி, யோகேஸ்வரன் சார். சார், இப்போ 4 வருஷமா ஆயிடுச்சுங்களா அந்த செக் இருக்கிற தேதி? கொடுத்துட்டாங்க. நானும் சரி இன்னைக்கு தருவாங்க நாளைக்கு தருவாங்க, தந்துறோம் சார் சொல்லிட்டே இருக்கிறாங்க, தரல. இப்போ என்ன பண்ணலாம் சார், ஐடியா சொல்லுங்க சார். அதான் இப்போ எல்லா செக்லேயும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் ஒரு செக்கினுடைய வேலிடிட்டி டேட் போட்ட பிறகு. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ 3 மாதம் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் செக்காக வச்சுருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பேங்க்லேயே டெபாசிட் பண்ண முடியாது. அப்போ அதை வந்து நீங்கள் அடுத்து அவர் மேலே செக் மோசடி வழக்கெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் அந்த செக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மணி ரெக்கவரி சூட்டாக அவர் மேலே வந்து ஒரு சிவில் கேஸாகவே ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து இவர் கொடுத்த அந்த செக்கை வந்து ஒரு எவிடன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எவிடன்ஸு சாட்சிய சட்டப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸு அந்த செக்கை அவர் கொடுத்துருக்குறது. அதனால் அந்த செக்கை நீங்கள் பயன்படுத்தி சிவில் வழக்காக தாக்கல் பண்ணலாம். தீபன் சார், இப்போ இந்த லிஸ்பண்டன்ஸ் அந்த கான்செப்ட் இன்ஜங்ஷன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ அல்லது அது நடந்துட்டு இருக்கிற டைம்லேயோ ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு வித்தவுட் நோயிங் இந்த கேஸ் போய்கிட்டு இருக்குன்ட்டு. அப்போது கோர்ட் வந்துட்டு அந்த சூட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உரிமை கொடுப்பாங்களா, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி பர்ச்சேஸருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் உரிமை கொடுப்பாங்களா? சரி, அதாவது வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு சூட் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 2 பார்ட்டிஸ் வந்து ஒரு டைரெக்டாகவோ இல்லை ஸ்பெசிஃபிக்காகவோ அவங்களுக்கு வந்து ரைட் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி மேலே, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே. ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த ஒரு லிட்டிகேஷன் பார்ட்டிஷன் சூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர்ஸ் ஸ்கூலில் வந்து அந்த பர்டிகுலர் இடத்த வந்து பங்கு பிரிக்கக்கூடிய ஒரு பெண்டன்சியில் இருக்குது. சூட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு எல்டர் பிரதரு. யங்கர் பிரதர் என்ன பண்ணுறாரு, இந்த டைமில் போய் அவரோட பங்கை போய் இன்னொருத்தருக்கு வித்துடுறாரு, சரிங்களா? ஒரு இன்ஜங்ஷன் பெட்டிஷன் அது வரைக்கும் எங்கர் டிசைட் பண்ணுற வரைக்கும் எங்கர் பிரதர் விற்கக்கூடாதுன்னு சொல்லி எல்டர் பிரதர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ இந்த லிஸ்பெண்டன்ஸ் டாக்டர் வந்து இதில் அப்ளை ஆகும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் அந்த டிஃபெண்டன்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா பெண்டிங் லிட்டிகேஷனில் இருக்குது. சரி, இதையும் சப்ரஸ் பண்ணி அந்த இன்னொரு நபர் வாங்கிடுறாரு, அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுறாரு. அப்போது அவர் வந்து இவரோட பொசிஷனுக்கு ஸ்டெப் இன் பண்ணிடுறாரு.
இந்த ட்ரான்ஸ்ஃபரோட ரைட்டுக்கு இவர் ஸ்டெப் இன் பண்ணிடுறாரு. அவர் வந்து ஹேஸ் டு ஃபேஸ் இட் அன்டில் அதர்வைஸ் கோர்ட் டிசைட் பண்ணுற வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ தான். ஸோ கோர்ட் டிசைட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்ரை. அந்த சப்ஜெக்ட் மேட்ரை வந்து கோர்ட் டிசைட் பண்ணிட்ட பிறகு அட்டைனிங் ஃபைனல் டிகிரி இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி யாருக்கு எப்படி பங்கு பிரிக்கிறாங்க, அந்த பார்ட்டிஷன் சூட்னா எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் அவங்க இனிஷியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் பண்ணக்கூடாது. அதுவும் ஸ்பெசிஃபிக் ரைட் இருக்கும்போது பண்ணால் அது வந்து வாய்டு. அந்த ஸ்பெசிஃபிக் ரைட் இல்லாத போது அவங்க பண்ணாங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாய்ட் கிடையாது. சரிங்களா, செல்லும். அதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இன்ஜங்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, நாட் டு டிஸ்டர்ப் த பீஸ்ஃபுல் பொசிஷன், இந்த மாதிரி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய இதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து அப்போ அது வந்து அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் செல்லும். ஆனால் அதே இது வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் சூட் பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த டாக்டரின் ஸ்டாப் பண்ண லெஸ் பெண்டன்ஸில் இருக்கும்போது அப்போ அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு தவறான ஒரு ட்ரான்ஸ்ஃபர், அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கோர்ட்டில் போட்டு நம்ம அதை கேன்சலும் பண்ணலாம். சப்போஸ் கோர்ட் வந்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி இல்லை இன்னாருக்கு இது இருக்குது, இல்லை இது டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சப்போஸ் அந்த டிஃபெண்டனுக்கு டைட்டில் இல்லாமல் போச்சுன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சேலம் வந்து வாய்டாக போயிடும். புரியுது. ஸோ அதனால் வந்து பிவேர் தி பையர் அப்படின்ற ஒரு பேசிக்காக வந்து ஒரு பிரின்சிபல் ஒன்று இருக்குது. ஸோ என்றைக்குமே நாம் வந்து என்கம்பரன்ஸ் நீங்கள் நிறைய சூட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தாலும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த பெண்டன்சி ஆஃப் சூட் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இன்றைக்குமே சூட்டு நம்ம பெண்டன்சியில் இருக்கும்போது நாம் வந்து ஒரு இன்டிமேஷன் டு த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இந்த பர்டிகுலர் சர்வே நம்பர் வந்து லிட்டிகேஷனில் இருக்குது, ஒரு பெண்டிங் லிட்டிகேஷனில் இருக்குது அப்படின்றத வந்து நாம் வந்து ஒரு தடை மனுவோ போட்டு அதை வந்து நம்ம ஒரு அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் போட்டு நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஓகே புரியுது சார். தேங்க்யூ சார். யோகேஸ்வரன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் நம்ம போன காலர் கூட கேட்டார், இந்த மாதிரி வந்து நான் செக் ஒன்று போட்டு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஐ திங்க் நம்ம இந்த ஷோ நம்ம ரெகுலராக நம்ம எபிசோடு வரும்போது ரெகுலராக மக்களுக்கு வந்து செக்கு அதே மாதிரி செக் நோட்டீஸ் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஐ திங்க். பட் ஆனால் எவ்ரி எபிசோட் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் யாராச்சும் மிஸ் பண்ணவங்க பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்துட்டு இதை பற்றி ஒரு செக்குனா வந்துட்டு எத்தனை நாளுக்குள்ளே உள்ளே போடணும் வாங்குனீங்கன்னா நீங்கள், டேட்டட் செக் அன்டேட்டட் செக்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக. செக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய பேங்கிங் சட்டப்படி ஒரு செக்கு வந்து 3 மாதம்தான், ஒரு டேட்டு போட்ட பிறகு 3 மாதங்களுக்கு மட்டும்தான் அந்த செக்கினுடைய வேலிடிட்டி. 3 மாதங்களுக்கு மேலே நாள் கலந்துருச்சுன்னா அந்த செக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. அப்போது அதனால் அந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு செக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இமிடியேட்டாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தர் வந்து பணம் வாங்குறப்ப செக்கில் டேட் போடாமல் கொடுத்துருக்குறாரு அப்படின்னும் போது தான் அதை அவங்களுக்குள்ளே பேசிவிட்டு எந்த டேட்டில் வந்து அவர் பணத்தை திரும்ப செலுத்த போகிறாருன்னு கேட்டு அவர் சொல்கிற அந்த தேதியை நம்ம மென்ஷன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம். அதனால் அந்த மாதிரி ஒன்ஸ் டேட்டை நம்ம போட்டுட்டு செக்கை வந்து டெபாசிட் பண்ண உடனே அது உடனே திரும்ப வந்துருச்சுனாலும் பரவாயில்ல, திரும்ப வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம திரும்ப அதை வந்து டெபாசிட் பண்ணலாம். அந்த வித்தின் அந்த 3 months அந்த 3 மாதங்களுக்குள்ளே அந்த திரும்ப அந்த செக்கை வந்து டெபாசிட் பண்ணலாம் அவருடைய அறிவுறுத்தின் பேரில். அதனால் என்ன பண்ணலான்னா அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த செக்கை வந்து ஃபைல் பண்ணலாம், அதாவது டெபாசிட் பண்ணலாம். அதில் அமௌண்ட் இல்லாமல் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு அந்த செக்கு ரிட்டர்ன் ஆனதுலேருந்து ஒரு 30 days 30 நாளைக்குள்ளே நம்ம அவருக்கு வந்து ஒரு இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாகணும். நீங்கள் கொடுத்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதனால் இந்த பவுன்ஸ் ஆன தொகையை வந்து நீங்கள் இமீடியட்டாக திரும்ப செலுத்தணும், 15 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து திரும்ப செலுத்தணும், இல்லைன்னா உங்கள் மேலே வந்து கிரிமினல் இந்த செக் மோசடி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படும்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அறிவிப்பு நம்ம கொடுக்கணும். அதை அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு பதில் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அவர் ரிசீவ் பண்ண தேதியிலிருந்து 30 நாளைக்குள்ளே நம்ம சம்மந்தப்பட்ட அந்த நீதிமன்றத்தில் இப்போ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா விரைவு நீதிமன்றம்னு இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அது ஒரு செக் மோசடி வழக்காக தாக்கல் பண்ணலாம். அதனால் இந்த குறிப்பிட்ட அந்த நாளில் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒரு செக் மோசடி வழக்கை வந்து நம்மளால் வந்து தாக்கலே பண்ண முடியாது. இந்த லிமிட்டேஷன் சொல்கிறேன், இந்த கால வரம்பு செக்குக்கு உண்டான அந்த 3 மாதம், அந்த 3 மாதத்தில் ரிட்டன் எத்தனை வேணால் நம்ம போட்டு ரிட்டன் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு திரும்ப ரிட்டன் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அவர் பணம் கொடுக்கலன்னொன்னே அந்த தேதியிலேருந்து நம்ம ஒரு 30 நாளைக்குள்ளே அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறது. அவர் நோட்டீஸை ரிசீவ் பண்ணிட்டு பணம் கொடுக்காத அந்த 15 நாள் முடிஞ்சதுலேருந்து அடுத்த 30 நாளைக்குள்ளே நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். இந்த கால வரம்பை மட்டும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்.
மற்றபடி இந்த காலவரம்பில் இல்லாமல் ஒரு காலர் குறிப்பிட்டபடி அந்த செக்கு வந்து பழைய செக்காக இருந்தது, டேட் போட்டது, 3 மாதத்துக்கு மேலே வந்து நம்ம வங்கியில் செலுத்தாது எல்லாம் வங்கியில் செலுத்தி திரும்ப ரிட்டன் ஆன செக்கு ரிட்டன் ஆகி இந்த கால வரம்புக்குள்ளே நம்ம கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ண முடியலன்னும் போது அந்த செக்கை வந்து ஒரு ஆதாரமாக அடிப்படை ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு மணி ரெக்கவரி சூட்டுக்காக நம்ம சிவில் வழக்கம் அதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம். அதனால் இந்த உபயோகத்துக்காக மட்டும்தான் அது செக்கை யூஸ் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே. லோன் கோல்ட் லோன் வச்சிருந்தேன். ஓகே. கோல்ட் லோன் வந்து 2024 வச்சிருந்தேன். ம் அது வந்து ஜனவரி மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தேன். ம் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 மார்ச் 2 months டைம் கேட்டிருந்தேன் மீதி காசு கட்டுறதுக்கு. ஓகே. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி கால் பண்ணாங்க, இந்த தேதிக்குள்ள நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். ம் அதுக்குள்ளேயே வந்து ஆக்ஷன்ல போட்டுட்டேன்னு சொல்லி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எதனா கேஸ் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதான்னு கேட்கலாம். ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. தீபன் சார். மேடம், உங்களுக்கு பேங்க்லேருந்து அந்த பர்டிகுலர் கோல்டை பிளெட்ஜ் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது நோட்டீஸ் எதாவது அனுப்பிச்சாங்களா? அந்த இதை சார் நோட்டீஸ் அனுப்பல, எனக்கு மெசேஜ் பண்ணல, எதுவுமே என்கிட்ட இருந்து கையெழுத்து எதுவுமே வாங்கல சார். லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ கட்டினீங்க பணத்தை? ஜனவரி மாசம் வந்து கட்டியிருந்தேன் சார் நான். இந்த வருஷம் ஜனவரி மாதம்? இல்ல சார், 2024. 2024 ஜனவரி மாதம் கட்டினீங்க. ஆமா சார், கட்டியிருந்தேன். மார்ச் மாசம் வந்து இவங்க மாச கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல விட்டுட்டாங்க சார் கோல்ட. அதாம்மா, என்னன்னா எல்லா பேங்க்லேயுமே வந்து ஒரு நான் ஃபண்ட் ஃபார்ம்ஸ், அவங்க ஒரு அக்ரிமெண்ட், நீங்கள் லோன் அக்ரிமெண்ட் போயிருப்பீங்க சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனியூவல் பீரியட் இருக்கும். அந்த ரெனியூவல் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் லோனை நீங்கள் வந்து ரீப்ளேஜ் பண்ணணும். ஸோ அந்த ரெனியூவல் பீரியடை நீங்கள் வந்து ஸ்கிப் ஆகிருப்பீங்க, இல்லை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. பட் சப்போஸ் இப்போது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அவங்க எந்தவித இன்டிமேஷனுமே அவங்க கொடுக்காம அந்த பர்டிகுலர் கோல்டை வந்து ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து சப்ஜெக்ட் டு அஃபென்ஸாக அது நீங்கள் வந்து அந்த ஓம்பட்ஸ்மேன் கிட்ட நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் சரிங்களா? அந்த பர்டிகுலர் மேனேஜருக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மேனேஜரோ சீஃப் மேனேஜரோ இருப்பாங்க. ஸோ அந்த பேங்க்கில் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஒரு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ காப்பி டு ஓம்பட்ஸ்மேன் போடுங்க. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஓம்பட்ஸ்மேன்ட்ட போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் தீர்வு கிடைக்கும். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ சார், நந்தகுமார் சார், கப்பலாங்கரை இருந்து மேடம். சொல்லுங்க சார். எங்களுக்கு லோனு தராமைங்க சார் மேடம். ஒரு 5-8 லட்சம் ரூபாய் எங்க மேல் பேர் எழுதி வச்சுட்டாங்க சார் மேடம். லோன் கொடுக்காமலையா? 10 லட்சம் ரூபாய் வந்துச்சு எழுதினாங்க சார் மேடம். ஓகே. கயிறு திரிக்கிற மிஷினுக்குங்க. ம் அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் குடோன் போடுறதுக்கு கொடுத்தாங்க. ஓகே. வேற மேனேஜர் மாறினதையுமே எங்களுக்கு வந்து இவங்க வந்து வேற மேனேஜர் வந்து எங்களுக்கு தரவே இல்லைங்க மிஷினுங்க. ஓகே. அந்த 2 லட்சம் ரூபாய் நாங்க குடோன் போட்டு வேஸ்ட் பண்ணியாச்சுங்க. ஓகே. அப்புறம் வந்து வேற ஒரு ஆளை நியமிச்சு அவங்க மூலியமா உங்களுக்கு மிஷின் வர 5 லட்சம் தான் தர முடியும்ட்டாங்க. புரியுது புரியுது. அப்புறம் அவங்க வந்து வாங்க முடியல, மிஷின் கொடுக்க முடியாதுன்னு பணத்தை கட்டிட்டாங்க மேடம். ஓகே ஓகே புரியுது. டிடி வாங்கிட்டு மறுபடியும் டிடி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ம் ஆனா எங்க பேர்ல 8 லட்சம் ரூபாய் அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க மேடம். 10 லட்சம் ரூபாய். ஓகே சார் ஓகே சார். என்ன பண்ணலாம்ங்கிறத நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க சார். தீபன் சார் சொல்லுங்க சார். சார், அதாவது சரிங்க சார். நீங்கள் வந்து எப்போ லோன் வாங்குனீங்க சார்? எந்த வருஷம் லோன் வாங்குனீங்க? எந்த வருஷம் மேடம்? 2018. சரி, 2018 நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அப்போது உங்களுக்கு ஒரு சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சாங்ஷன் லெட்டர் கொடுத்தாங்களா பேங்க்கில்? லோன் சாங்ஷன் லெட்டர் இல்லைங்க சார். சாங்ஷன் லெட்டர் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசே டிஸ்பென்ஸ் ஆகாது சரிங்களா? ஸோ சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. சாங்ஷன் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட் அமௌண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கணும். அவங்க யூனிட் விசிட் அந்த சைட் விசிட் வந்துட்ட பிறகு அது யூனிட்டாக நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடுத்த செகண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து மிஷினரிஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஹைப்போதிகேஷன் டீடு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டினால. அப்போது அந்த மிஷினரிஸ் நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் யூனிட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல.
யூனிட் ஆப்ரேஷன் நீங்கள் கொரோனாவால் பண்ண முடியாத டைமில் கூட மொரட்டோரியம் பீரியடில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களோட புக் டெட்ஸ் வந்து நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ணணும் ஆனுவலாக. ஏன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லோனு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆனுவலாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் போகும்போது உங்களுக்கு அது நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்களா? அதை சப்மிட் பண்ணலையா புக் டெட்ஸ்லாம்? சார் என்னன்னாங்கன்னா அவங்க தருவான்னு சொல்லி அந்த அம்மா மாறிட்டாங்க. சரி, ரைட். ஒருத்தர் வந்து 2 லட்சம் ரூபாய் சேங்ஷன் பண்ணிட்டு அவங்க மாறிட்டாங்க சார். சார், அதாவது உங்களுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்கான நீங்கள் முதல்ல வரவு செலவு கணக்கை நீங்கள் பேங்க்கில் ஃபஸ்ட்டு கொடுங்க, சரிங்களா? இப்போ 8 லட்ச ரூபா உங்களுக்கு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட் என்பி ஆகிடுச்சு, நீங்கள் இவ்வளோ பணம் பிஸ்னஸ்க்கோசரம் கடன் வாங்கியிருக்கீங்க, இதை நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு அனுப்பிச்ச அந்த லெட்டருக்கு வந்து நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணேன், என் யூனிட் ஆப்ரேஷனில் தான் இருக்குது, நான் ப்ராப்பராக இஎம்ஐ கட்டுறேன், நான் எனக்கு இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட்டு டிஸ்பென்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் எனக்கு அதை நீங்கள் வந்து எனக்கு டிஸ்பர்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து என் பிஸ்னஸை நான் நல்லா பண்ணுறேன், நான் இப்போ இவ்வளோ அமௌண்ட் கட்டுறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கட்டி நீங்கள் பேங்க்கில் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா சார்? சார் அது சரிங்க, நான் கேட்டேங்க, மிஷின் உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் இத்தனை நாள் இதாகிட்டீங்க, நீங்கள் பணம் வாங்காம விட்டீங்க, நாங்கன்னு வந்துட்டு அப்படின்னு ஒவ்வொரு மேனேஜர் வந்து மாறி மாறி பேசுறாங்க சார். நீங்கள் வந்து அந்த மேனேஜருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு மேலே ரீஜனல் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஜிஎம் லெவல்லேருந்து டிஜிஎம் லெவல் வரைக்கும் ஹெட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டக்கும் போய் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பட் உங்களுக்கு முதல்ல ஒரு பணம் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா பேங்க்கு? ஆமாங்க. அந்த பணத்துக்கு நீங்கள் வட்டி கட்டினீங்களா? வட்டி மாசம் கட்டிட்டு தான் இருந்துச்சுங்க கொஞ்ச நாளாக கட்டியிருக்கீங்க இல்லையா? கட்டிட்டு இருந்தவங்க இவங்க மிஷினுக்கு கொடுக்கறதுனால அந்த குடோன்காரர் வாடகை 5000 7000 இப்படி வாங்கி 2 வருஷமா சும்மாவே இருந்தனால மிஷினும் கொடுக்கலைங்க சார். கொடுக்கல. நீங்கள் இப்போ போயிட்டு அந்த மிஷினரி லோன் எனக்கு கொடுங்க, எனக்கு அதை கொடுக்காதனால தான் என்னால் இது கட்ட முடியாமல் போயிடுச்சு, ஸோ அதனால் வந்து ரிப்ளை நோட்டீஸ் கொடுங்க. ரிப்ளை நீங்கள் ஒரு அட்வொகேட் வச்சே கொடுங்க அவங்க அமிச்ச நோட்டீஸுக்கு. இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா என்னோட சேங்ஷன் லோனு என்னால் கொரோனா டைமில் கட்ட முடியாமல் போயிடுச்சு, இப்போ யூனிட் ரன் பண்ணுறீங்களா? இப்போ யூனிட் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கா அந்த இடம்? இல்லைங்க சார், வேற அதான் அவங்க 2 வருஷமா கொடுத்து பார்த்துட்டு அவங்க யூனிட்டே ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஆமாங்க சார். அப்போ நீங்கள் நெகோஷியேட் பண்ணி ஏதாவது ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பேங்க்கில். க்ளோஸ் பண்ணுன்னா உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருந்தால் தானே நீங்கள் கட்ட முடியும். அதான் நாங்க சொல்றவங்க, நீங்க மிஷினே தரல அப்படின்னா வேறவங்களுக்கு உங்க பேர்ல கொடுத்தா அவங்க வந்து பணத்தை கட்டிட்டாங்க, நாங்க அந்த அம்மா மாறி போயிடுச்சு. அதுதான் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரெசன்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு ரிப்ளை லெட்டராக கொடுங்க, நோட்டீஸாக கொடுங்க, ஒரு அட்வொகேட் வச்சு கொடுங்க. இந்த மாதிரி என்ன நடந்துச்சோ அந்த சங்கதியை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் கொரோனானால யூனிட் ஷட் டவுன் ஆகிடுச்சு, எனக்கு பணமும் டிஸ்பென்ஸ் பண்ணலை, மிஷினரிஸ் எதுவும் வாங்கி என்னால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல, லாஸ் ஆகிடுச்சு, என்னால் இந்த பணத்தை செலுத்த முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இருக்கிற பணத்தை என்னால் முடிஞ்சாலும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் ரைஸ் பண்ணி பாருங்கள் பேங்க்கில், சரியா? சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார். பேர் ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், நான் வந்து நெல்லரிசி வியாபாரம் பண்ணுறேன். ஓகே. நெல்லரிசி வியாபாரம் பண்ணுறோம். ஓகே சார். எங்களுக்கு வந்து கொரோனா போது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை எடுத்துக்கணும் ஒரு 3 பேரு செக்கு கொடுத்தாங்க. ஓகே. அது வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வந்துச்சு. ஓகே. ஒருத்தருக்கு வந்து கடை பேர்ல வச்சு குத்தாரு மெட்ராஸ்ல. ஓகே. அவர் வந்து கடையே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே. வீடு எங்க இருக்குதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. ஓகே சார். ஆனா செக்கு மட்டும் பேங்க் போனா இந்த அந்த அந்த அட்ரஸ்ல கடையே இல்லை, நாங்க என்னங்க பண்றதுன்னு கேக்குறாங்க. புரியுது. 3 தடவை போட்டு ரிட்டர்ன் வந்து கையில வச்சுங்கிறோம். எங்கன்னு தெரியவே இல்லை ஆளு. அது ஒருத்தர். இன்னொரு நபர் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு செக்கு கொடுத்தாரு. ஓகே. அது ஒரு 2-3 தடவை பந்தன் பேங்க்ல ரிட்டர்ன் வந்துச்சு. ஓகே. ரிட்டர்ன் வந்தும் ஃபைல் பண்ண போகும்போது அவரு பேர்ல எந்த வித சொத்தும் இல்ல,
அவன் வந்து கல்யாணம் ஆகாத பையன், அவனை நம்பி எப்படி கொடுக்குறீங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே கேக்குறாங்க. புரியுது. அவங்க அப்பா அம்மா வந்து என் பிள்ளைய நம்பி எப்படி கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே. ஆக அவங்க கையில சேஃப்டியா பணம் மட்டும் சேஃப்டியா இருக்குது. எங்க நீங்க அரிசி ஏத்துறீங்க சொல்லுங்க, நான் போய் வசூல் பண்றேன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன்றாங்க. புரியுது. இந்த சூழ்நிலையில இந்த 3 வருஷமா தள்ளிங்குது. ஆனா செக்கு மட்டும் நாங்க பவுன்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் 2024 இருந்து. புரியுது சார். அதுக்கு என்ன பண்ணலாம், ரூல்ஸ் என்ன பண்ணலாம்னு சாரை கேட்கலான்னு. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க சார். யோகேஸ்வரன் சார், நீங்களே லைன் வரீங்களா மேடம்? ஐயா நீங்க பேசுறாங்க, கேளுங்க. ஐயா நீங்க இப்ப அந்த செக் இப்ப மொத்தம் எத்தனை பேர்? 2 பேருங்களா? ஆமா சார். சரி, அது 2024 இருந்து பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப அந்த செக்கை நீங்க வந்து கேஸு செக் மோசடி வழக்கு எதுவும் தாக்கல் பண்ணல இல்லையா? பண்ணல சார். எதுக்காக அதை பண்ணாம விட்டுட்டீங்க? அதாவது சார் அந்த கடையை விட்டு அவர் ஓடிட்டாரு, ஆளே இல்ல, வாடகை வீட்டுல இருந்திருக்காரு. அது பரவாயில்ல, அது இல்லைன்னாலும் நீங்க ஒரு செக்கு கொடுத்துருந்தாரு, பழைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸை வச்சு நீங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்கணும். அந்த கடை அட்ரஸ் தான் சார் இருக்குது. கடை அட்ரஸ் வச்சு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க. கடை பூட்டிட்டு இருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் கேட்டா நான் வாங்க மாட்டேன்றாங்க. கடை மட்டும் கடை அட்ரஸ்லயே போட்டு HDFC பேங்க்ல வாங்கியிருக்காரு செக்க. ஓகே, அவரு இதே மாதிரி பல இடங்கள்ல இன்னும் வேற யாருக்காவது வாங்கி இது மாதிரி செலுத்தாம போயிட்டாராமா? உண்மை அதுதான். சரி, அப்ப நீங்க அவர் மேல வந்து அவருடைய அந்த கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பரு, உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச அந்த விலாசம், அவருடைய அந்த மொபைல் நம்பர் மட்டும் தான் சார் இருக்குது. எப்ப போட்டாலும் சுவிட்ச் ஆஃப். இந்த விவரங்களை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம இதுல எஸ்பி ஆபீஸ்ல வந்து அவர் மேல வந்து ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்டா கொடுங்க. ஓகே சார். இந்த மாதிரி வந்து என்ன பொருளை எடுத்துட்டு அது வந்து சீட்டிங்காக தான் அந்த மாதிரி என்னை ஏமாற்றி பொருள்லாம் எடுத்துட்டு ஒரு செக்கை கொடுத்து அந்த செக்கில் வந்து பணம் இல்லாமல் திரும்ப வந்துருச்சு. ஓகே. அதனால் அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே நீங்கள் புகாரே ஒன்று கொடுங்க. ஓகே சார். அவருடைய நம்பரு, அவருடைய விலாசம் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச விலாசம் எல்லாத்தையும் விளக்கமாக எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க எஸ்பி ஆஃபீஸில். ஓகே சார். அப்போ அவரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவருடைய நம்பர் வந்து யூசேஜில் இருந்தது அப்படின்னா, யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி அவர் வந்து விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அவர் வரணும் விசாரணைக்கு. ஓகே சார். அப்போ வந்து விசாரணையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு மேற்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெமெடி கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஒரு சிவில் வழக்காக தான் தாக்கல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த செக்கை ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருடைய விலாசம் வேறு என்ன அட்ரஸ் இருக்குது, இப்போ புதுசாக எங்கே இருக்காரு, இல்லைன்னா அவருடைய பெற்றோர் அட்ரஸ், இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அது ஒரு சிவில் வழக்காக தான் தாக்கல் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அவர் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிட்டாருன்றதுக்காக அவர் மேலே வந்து ஒரு புகார் வந்து கிரிமினல் கேஸை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க எஸ்பி ஆஃபீஸில். நம்ம கூட காலேஜ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? சுபத்ராங்க மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு வருஷம் ஆச்சுங்க மேம். நாங்க லோன் வாங்கிங்க. ஓகே. திடீர்னு இப்ப நவம்பர் மாசம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, 10 நாள் சளி காய்ச்சலா இருந்துச்சுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா மைல்டா அவருக்கு அட்டாக் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போ 4 பிளாக் இருக்குது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அவங்க பேங்க்ல கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து கட்டிதான் ஆகணுங்க, நீங்க மாசம் நீங்க கட்டிதான் ஆகணும். நாங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ண மெயில் எல்லாம் பண்ணுங்க, மும்பைக்கு சென்னைக்கெல்லாம் இந்த வாங்கி இருக்கிற கம்பெனிலங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து 6 மாசம் கழிச்சு கட்ட முடியுங்க. அவருக்கு இப்பதான் 2 லட்சம் செலவாயிடுச்சுங்களா ஹாஸ்பிட்டல் இருந்து. இப்ப வந்து நாங்க சர்ஜரி பண்ணறதுக்கு பணம் ரெடி பண்ணி கட்டுவோங்க. ரெடி பண்ணாதான் நாங்க சர்ஜரி பண்ண முடியும். அது இல்லாம சர்ஜரி பண்ணாலும் ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். எங்களுக்கு வந்து அமௌண்ட் இப்போ 35 ரூபா கட்டுறோங்க மேம். அது வந்து நாங்க வந்து பாதியா அதை எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்க.
வருஷத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அது இந்த சர்ஜரி முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு தான் கட்ட முடியும் அப்படிங்கிற கேட்டதுக்கு அவங்க அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க போய் மேனேஜர் கிட்ட பேசி பார்த்தோங்க. அந்த மெயில் அனுப்பணும் மும்பைல இருந்து. அவங்க திருப்பி நாங்க அன்னைக்கு போய் பேசினவர்கிட்டயே திருப்பி அவர் கூப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் நீங்க மெயில் அனுப்பியிருக்கிறீங்கம்மா, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, நீங்க வந்து மாசம் மாசம் கட்டிதாகணும். இப்ப 3 மாசம் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டியூ அப்படி இப்படி வாங்கி கட்டணுங்க பரட்டி. அப்புறம் இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாசம் கட்டலிங்க. அவரு வீட்டுலதான் இருக்காருங்க, மெடிசன் எடுத்துட்டு இருக்காருங்க. அவர் ஒருத்தர் தான் ஏர்னிங் பர்சனு, நான் வீட்டுலதான் மேம் இருக்கிறேன். அதுக்கு வந்து அவரு நீங்க கட்டுங்க இல்லைன்னா சர்பாசிஸ் வந்து போட்டுருவாங்க. இப்ப நோட்டீஸ் வந்து ஒன்னு ஒட்டிட்டாங்க, நீங்க பணம் கட்டலைன்னா வந்து நீங்க வீட்டை வித்து கொடுங்க, புரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேம். ஓகேம்மா, இப்போ என்ன பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா தீபன் சார். ஓகே மேடம், நீங்கள் வாங்கின லோன் வந்து என்ன டைப் ஆஃப் லோன் மேடம்? அது ஹவுசிங் லோனுங்க சார். ஹவுசிங் லோன். எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க டோட்டலாக? 25 சார். 25 லட்சம். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? ஒரு 1 இயர் தாங்க சார் கட்டியிருக்கோம். 1 இயர் கட்டியிருக்கீங்க. இப்போ 2025 தாங்க சார் வாங்கியிருக்கோம். ஓகே, 1 இயர் கட்டிட்டேங்க மேடம். இப்போது நீங்கள் வந்து இப்போ அவங்க சர்ஃபாசி நோட்டீஸ் ஏற்கனவே 13/2 அமைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு, சரிங்களா? ஆமாங்க சார். இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து 13/4 வந்து பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ அவங்க சேல் நோட்டீஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் இப்போ கட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? அதான் நவம்பர்ல கட்டினேங்க சார். ஓ, நவம்பரில் தான் கட்டியிருக்கீங்க. கட்டியிருக்கேன். டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாசம் கட்டலைங்க சார். சரிங்க. இப்போ அதாவது அமௌண்ட் சொல்லுங்க. சரிங்க. இப்போ அதாவது வந்து பேங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் தான், சரிங்களா? நீங்கள் வந்து இப்போது என்றைக்குமே வந்து ஒரு லோன் வந்து என்பி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகிடுச்சின்னா நம்ம என்ன தொகை வந்து நம்ம வாங்கியிருக்கணுமோ அது வட்டியோடு நம்ம வந்து முழுசாக செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்து தள்ளப்படுவோம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, பேங்க்கில் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ அது சேல் நோட்டீஸ் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கோட டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய மேனேஜர் யாருன்னு ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து சார் என் அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணுங்கள், நான் வந்து அந்த கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகை வரைக்கும் வந்து நான் கட்டிடுறேன், பேலன்ஸ் அந்த 6 மாதம் 4 மாதம் டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஎம்ஐ வரைக்கும் நான் கட்டுறேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டால்மெண்ட் என்னோடய அந்த டென்யூர் இருக்குது பார்த்தீங்களா, லோன் டென்யூரை எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 10 இயர்ஸ் போட்டிங்களா லோனு? 15 வருஷம் சார். 15 வருஷம் போட்டிங்களா? அது ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸாக கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எனக்கு இவருக்கு ஏஜ் 50 இப்ப நடக்குதுங்க சார். 50 போட மாட்டாங்க 15 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி. சரி, ரைட்டு. இப்போ அட்லீஸ்ட் அவரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியாகிற வரைக்குமாச்சு எனக்கு வந்து 50% ஆஃப் த இஎம்ஐ வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுங்க. மேபி என்னால் எவ்வளோ டென்யூர் அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமலாம் கிடையாது, சரிங்களா? பண்ண மாட்டேங்கிறாங்க சார். இல்லை, நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து கொலாட்டல் கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் அவங்க சேல் போவாங்க, அது அதுக்கு அவங்க போய் அதை ஆக்ஷன் போகிறதுக்கு நீங்களே கூட அதை நீங்கள் சேல் பண்ணி நீங்கள் வந்து அதை செட்டில் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை, ரெண்டாவது விஷயம் வந்து அதனோட டுவெல்லிங் ஹவுஸ் என்கிட்ட இருக்க ஒரே வீடு அதுதான் அப்படின்னா வந்து ஒரே வீடு இருக்குது அப்படின்னா வந்து அவங்க சேல் நோட்டீஸ் போயிட்டாங்கன்னா நீங்கள் சர்ஃபாசி அப்ளிகேஷன் எஸ்ஏ போடலாம். போட்டுட்டு இதை நீங்கள் கோர்ட்டில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட இந்த சிச்சுவேஷனை நீங்கள் கொடுத்து சொல்லி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு கூட அந்த பர்டிகுலர் சேலை அப்போ நிறுத்திக்கலாம் டெம்பரவரியாக, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கு கூட நீங்கள் இனிஷியேட் பண்ணிவிட்டு நான் மந்த்லி என் சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால நான் மாதம் இப்படி ஒரு டியூ அமௌண்ட்டை நான் கோர்ட்லேயே டெபாசிட் பண்ணுறது கூட நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். யோகேஸ்வரன் சார், நம்ம கேட்ட மாதிரி வந்து இந்த டேட்டட் செக் அன்டேட்டட் செக் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லிடுங்க சார். அதை இப்போ இந்த செக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டட் செக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு காசோலையில் வந்து தேதி குறிப்பிடப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு செக்கு. அன்டேட்டட் செக்குன்னா ஒருத்தர் வந்து செக்கில் வந்து தேதி குறிப்பிடாமல் அதை வந்து பின்னாடி வந்து தேதி நான் சொல்கிற தேதியில் வந்து நீங்கள் அதை குறிப்பிட்டு நீங்கள் வங்கியில் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெறும் செக்கை வந்து செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்யூரிட்டி பர்பஸுக்காக கொடுப்பாங்க. அதை வந்து அவர் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி நீங்கள் இப்போ வந்து தாக்கல் பண்ணுங்கள், பவுன்ஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து பணம் வரும், இப்போ நான் பணத்தை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் அந்த தேதியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதை வந்து வங்கியில் வந்து தாக்கல் பண்ணலாம். அதனால் இந்த செக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பணம் வாங்குறப்ப இந்த செக்கு கொடுக்குறாங்கன்னும் போது தேதி போட்டு செக்கை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த செக்கை வந்து வங்கியில் தாக்கல் பண்ணி ஆகணும்.
சப்போஸ் அது மாதிரி தேதி குறிப்பிடாமல் ஒருத்தர் செக்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த தேதியை வந்து அவர் இப்போ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காருன்னா அந்த பணத்தை அவர் திரும்ப செலுத்தலைன்னா அவர்கிட்ட கேட்டு இந்த செக்கை வந்து தாக்கல் பண்ணணும், இப்போ அந்த பணத்தை வந்து எப்போ நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட அவருடைய அந்த வசதியான தேதியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் நம்ம போடணும். ஏன்னா சட்டப்படி பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிடாமல் நம்ம வந்து நம்மளாம் தானாக ஒரு தேதியை அதில் மென்ஷன் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலும் சட்டப்படி வந்து அவர்கிட்ட அந்த செக் மோசடியினுடைய புகாரை வந்து அவர் மேலே நம்ம தொடுக்க முடியாது. அதனால் அவர் வந்து குறிப்பிடணும், இந்த செக்கை நீங்கள் இப்போ பவுன்ஸ் ஆகாது, நீங்கள் செக்கை போடலாம், பணம் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா தான் நம்ம அந்த செக்கை வந்து ஃபைல் பண்ண முடியும். அதனால் இந்த தேதி குறிப்பிட்ட செக்கை வந்து உஷாராக தான் நம்ம ஓகே சார். தேங்க்யூ சார். நீ கால் பண்ண ஒரு நேர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக ஆன்சர் பண்ணுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தீபன் சார் அண்ட் தேங்க்யூ யோகேஸ்வரன் சார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். until then this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.